ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 24, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 30, 2006. தீவிர எரிமலை தபஸ்யாவின் மூலம் நான் என்ற உணர்வின் வாளை எரித்து பாப்தாதாவிற்கு சமமானவர் ஆகுங்கள். அப்பொழுது மட்டுமே சம்பூர்ணம் நெருங்கி வரும். இன்று முடிவற்ற அழியாத பொக்கிஷங்களுக்கு அதிபதியான பாப்தாதா எங்குமுள்ள தனது முழுமையான குழந்தைகள் அனைவருடைய சேமிப்பு கணக்குகளை பார்க்கின்றார். அவர் 3 வகையான கணக்குகளை பார்க்கின்றார். ஒன்று, உங்களின் சொந்த முயற்சிகளின் மூலமாக நீங்கள் பெறும் மேன்மையான வெகுமதியின் சேமிப்பு கணக்கு. 2, திருப்தியின் மூலமாக பெறப்படும் ஆசீர்வாதங்களின் கணக்கு. சதா திருப்தியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துதல். 3, உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவுமுறைகள் மற்றும் தொடர்புகளால் நீங்கள் செய்யும் எல்லையற்ற சுயநலமற்ற புண்ணிய கணக்கு. நீங்கள் அனைவரும் கூட உங்களின் இந்த 3 கணக்குகளையும் சோதிப்பீர்கள். இந்த 3 கணக்குகளிலும் நீங்கள் எந்த அளவை சேமித்துள்ளீர்கள், நீங்கள் எதையாவது சேமித்துள்ளீர்களோ இல்லையோ என்பதன் அடையாளம் அனைவருடனும் அத்துடன் உங்களுடனும் திருப்தி சுரூபமாக இருப்பது, அனைவருக்கும் எப்பொழுதும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருத்தல், எப்பொழுதும் மலர்ச்சி நிறைந்த ஸ்திதியை அனுபவம் செய்தல், சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருத்தல். எனவே சோதித்து பாருங்கள், நீங்கள் இந்த 2 கணக்குகளின் அடையாளங்களையும் அனுபவம் செய்துள்ளீர்களா? இந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் சேமிப்பதற்கான சாவி கருவியாகவும் பணிவாகவும் சுயநலமற்றவராகவும் இருப்பதாகும். தொடர்ந்தும் சோதித்து பாருங்கள். அத்துடன் உங்களுக்கு சாவியின் இலக்கம் என்னவென்று தெரியுமா? சாவியின் இலக்கம் 3 புள்ளிகளாகும். 3 புள்ளிகள். 1 ஆத்மாவின் புள்ளி, 2 தந்தையின் புள்ளி, 3 நாடகத்திற்கு முற்றுப்புள்ளி என்ற புள்ளி. உங்கள் அனைவரிடமும் இந்த சாவி உள்ளதல்லவா? நீங்கள் உங்களின் பொக்கிஷங்களை திறந்து தொடர்ந்தும் அவற்றை பார்க்கின்றீர்கள் தானே? இந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் அதிகரிப்பதற்கான வழிமுறை திட சங்கற்பத்தை கொண்டிருப்பதாகும். உங்களிடம் திட சங்கற்பம் இருக்கும்போது எந்த ஒரு பணியிலும் அது நடக்குமா இல்லையா என நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். திட சங்கற்பம் என்ற ஸ்திதியானது அது ஏற்கனவே பூர்த்தியாகிவிட்டது என்பதாகும். அது ஏற்கனவே அவ்வாறு ஆகிவிட்டது. அது அப்படி ஆகுமா, அது சேமிக்கப்படுமா இல்லையா என்றில்லை. இல்லை, நான் இதை செய்கின்றேன், ஆனால் இது நடக்க வேண்டும், இது இப்படி இருக்க வேண்டும், அல்லது அது அப்படி நடக்க வேண்டும் என்றேனும் இல்லை. திட சங்கற்பம் உடைய ஒருவர் தனது புத்தியில் நம்பிக்கை இருப்பதையும் கவலையற்றவராக இருப்பதையும் அனுபவம் செய்வதுடன் அதற்கு உத்தரவாதம் உள்ளது என்றும் கருதிக் கொள்வார். நீங்கள் சகல பொக்கிஷங்களின் அதிகபட்ச கணக்கை சேமிக்க விரும்பினால் மன்மனாபவ் என்ற மந்திரத்தை உங்களின் ஆயுதம், எந்திரம் ஆக்கிக் கொள்ளுங்கள் என பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் கூறியுள்ளார். இதன் மூலம் நீங்கள் சதா தந்தையின் சகவாசத்தையும் அவரின் நெருக்கத்தையும் தானாகவே அனுபவம் செய்வீர்கள். நீங்கள் சித்தியடைய வேண்டும். பாஸ் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உள்ளன. முதலாவது பாஸ் நெருக்கமாக அண்மையில் இருத்தல். இரண்டாவது பாஸ் எது நடந்ததோ அது நடந்து முடிந்துவிட்டது. மூன்றாவது பாஸ் திறமை சித்தி அடைதல். உங்களிடம் 3 வகையான பாஸ்களும் இருந்தால் நீங்கள் அனைவரும் ராஜ்ய உரிமையை பெறுவதில் முழுமையாக சித்தியடைந்து விடுவீர்கள். எனவே நீங்கள் உங்களின் முழுமையான பாஸ்களையும் பெற்றுவிட்டீர்களா, அல்லது அதை இனிதான் பெறப் போகின்றீர்களா? தமது முழுமையான பாஸ்களையும் பெற்றுள்ளவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் அதை பெற வேண்டும் என்றில்லை, ஆனால் நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுவிட்டீர்களா?
முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் தமது கைகளை உயர்த்தவில்லை. நீங்கள் இனிமேல்தான் அதை பெற வேண்டுமா? நீங்கள் இன்னமும் சம்பூர்ணம் ஆகவில்லை என நீங்கள் நினைப்பதனாலா? எவ்வாறாயினும் நீங்கள் புத்திகளில் நம்பிக்கை உள்ள வெற்றியாளர்களா? அல்லது நீங்கள் அப்படி ஆக வேண்டுமா? இப்பொழுது உங்களால் காலத்தின் அழைப்பை, பக்தர்களின் அழைப்பை கேட்க முடியும். உங்களின் எண்ணங்களில் என்ன ஒளி உங்களிடம் வருகிறது? நான் நிச்சயமாக இப்பொழுதே சம்பூர்ணமாகவும் சமமாகவும் ஆக வேண்டும். அல்லது நீங்கள் அப்படி ஆகுவீர்கள், நீங்கள் அதை பற்றி சிந்திப்பீர்கள், நீங்கள் அதை செய்வீர்கள் என நினைக்கின்றீர்களா? இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப நீங்கள் ஒவ்வொரு கணமும் என்றும் தயாராக இருக்கும் பாடத்தை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். எனது பாபா என நீங்கள் கூறியிருப்பதனால் அன்பான பாபா, இனிய பாபா என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் அன்பு வைத்திருக்கும் ஒருவருக்கு சமமானவர் ஆகுவது கடினமானதல்ல. அவ்வப்போது நீங்கள் சமமானவர் ஆகுவதில் உங்களுக்கு தடையாக ஆகுவது நான் என்பதே, நான் என்ற உணர்வே என்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். இது மிக பிரபல்யமான ஒரு வார்த்தை. உங்கள் அனைவருக்கும் இது தெரியும். நீங்கள் அனைவரும் இதை அறிந்திருப்பதுடன் அனுபவமும் செய்துள்ளீர்கள். இதனாலேயே பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் கூறியுள்ளார், நான் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் நான் என்று மட்டும் கூறாதீர்கள், ஆனால் ஆத்மாவான நான் என கூறுங்கள். இந்த வார்த்தைகளை ஒன்றாக கூறுங்கள். நான் என்பது சில நேரங்களில் அகங்காரத்தை ஏற்படுத்தக்கூடும். நான் என்ற ஷரீர உணர்வு ஆத்மாவாகிய நான் என்பதல்ல. அது சில நேரங்களில் அகங்காரத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் அவமதிக்கப்பட்ட உணர்வை ஏற்படுத்தும். சில நேரங்களில் அது உங்களை முற்றிலும் மன சோர்வு அடைய செய்யும். ஆகவே நான் என்ற ஷரீர உணர்வை உங்களின் கனவுகளில் கூட பிரவேசிக்க அனுமதிக்காதீர்கள். உங்களில் பெரும்பாலானோர் அன்பென்னும் பாடத்தில் சித்தியடைந்திருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். உங்கள் அனைவரையும் இங்கே அழைத்து வந்தது என்ன? நீங்கள் அனைவரும் இங்கே விமானத்திலோ, புகை வண்டியிலோ அல்லது பேருந்திலோ வந்திருந்தாலும் உண்மையில் நீங்கள் இங்கே பாப்தாதாவின் அன்பென்னும் விமானத்தில் ஏறியே வந்துள்ளீர்கள். எனவே எப்படி நீங்கள் அன்பென்னும் பாடத்தில் சித்தியடைந்துள்ளீர்களோ அவ்வாறே இப்பொழுது சமமானவர் ஆகின்ற பாடத்திலும் திறமை சித்தி அடையும் அற்புதத்தின் மூலம் அதை நடைமுறையில் செய்து காட்டுங்கள். உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? நீங்கள் சமமானவர் ஆகுவதை விரும்புகின்றீர்களா? நீங்கள் அதை விரும்புகின்றீர்கள். ஆனால் சமமானவர் ஆகுவது சிறிது கடினமா? சமமானவர் ஆகுங்கள். சம்பூர்ணம் உங்களின் முன்னால் வந்துவிடும். எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒன்றாக ஆகுவீர்கள் என உங்களின் இதயபூர்வமாக நீங்கள் செய்த சத்தியம் சில நேரங்களில் சிறிது பலவீனம் ஆகிவிடுகிறது. பரீட்சை பலம் வாய்ந்ததாகிவிடுகிறது. அனைவரும் அதை விரும்புகிறார்கள். ஆனால் எதையாவது விரும்புவது ஒரு விஷயம், அது நடைமுறையில் நடப்பது மற்றொரு விஷயம். இது ஏனென்றால் நீங்கள் ஒரு சத்தியத்தை செய்கின்றீர்கள், ஆனால் அதில் திட சங்கற்பம் இருப்பதில்லை. சமமானவர் ஆகுவது தொலைவில் சென்று விடுகிறது. பிரச்சனை பெரியதாகி விடுகிறது. எனவே இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாப்தாதா ஒரு விஷயத்தை குறித்து மிகவும் வியப்படைகின்றார். எதை பற்றி? நீங்கள் மகாவீரர்கள். ஆனால் அது இதிகாசங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போன்றே உள்ளது. ஹனுமான் ஒரு மகாவீரராக காட்டப்பட்டுள்ளார். எனினும் அவருக்கு ஒரு வாளையும் அவர்கள் காட்டியுள்ளார்கள். இந்த வாளே நான் என்ற உணர்வாகும். மகாவீரர்கள் இந்த வாளை எரிக்கும் வரையில் லங்கா, அதாவது இந்த பழைய உலகம் முடிவடைய போவதில்லை. எனவே இப்பொழுது நான் என்ற இந்த வாளை எரித்து விடுங்கள். அப்பொழுது மட்டுமே சம்பூர்ணம் நெருங்கி வரும். அதை எரிப்பதற்கு உங்களுக்கு தீவிரமான எரிமலை தபஸ்யா தேவை, சாதாரணமான நினைவு அல்ல.
எரிமலை நினைவானது தேவைப்படுகிறது. இதனாலேயே ஜுவாலாமுகி எரிமலை தேவியின் ஞாபகார்த்தம் உள்ளது. சக்தி வாய்ந்த நினைவு. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? இப்பொழுது உங்களின் மனதில் இந்த ஆழமான அக்கறை இருக்க வேண்டும். நான் சமமானவர் ஆக வேண்டும். நான் சம்பூர்ணத்தை நெருக்கமாக கொண்டு வர வேண்டும். சங்கம யுகம் மிகவும் நல்லது என நீங்கள் கூறலாம். அவ்வாறாயின் நாங்கள் ஏன் அதை நிறைவு செய்ய வேண்டும்? எவ்வாறாயினும் நீங்கள் தந்தையைப் போல் கருணை நிறைந்தவர்கள், கனிவானவர்கள், இரக்கமுள்ள ஆத்மாக்கள். ஆகவே கருணை நிறைந்த ஆத்மாக்களே, இன்றைய நாட்களில் சந்தோஷம் இல்லாமல் உள்ள ஆத்மாக்களின் மீது, பக்த ஆத்மாக்களின் மீது கருணை காட்டுங்கள். கருணை நிறைந்தவர்கள் ஆகுங்கள். துன்பம் அதிகரித்து வருகிறது. துன்பத்தில் வேதனைப்படுபவர்களிடம் கருணை காட்டுங்கள். குறைந்தபட்சம் அவர்களை முக்திதாமத்திற்கு அனுப்பி வையுங்கள். வார்த்தைகளால் மட்டும் சேவை செய்யாதீர்கள். ஏனென்றால் இப்பொழுது உங்களின் மனதினாலும் வார்த்தைகளாலும் ஒரே நேரத்தில் சேவை செய்வதற்கான தேவை ஏற்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 2 வகையான சேவையும் இடம்பெறட்டும். உங்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என நினைக்காதீர்கள். நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் தொடர்ந்து உங்களின் முகங்களாலும் உங்களின் நடவடிக்கைகளாலும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். உங்களின் முகங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். உங்களின் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். எனவே நீங்கள் இத்தகைய சதா சேவையாளர்கள் ஆகுவீர்களாக. அச்சா, நீங்கள் அனைவரும் பௌதிகமாக பாப்தாதாவின் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். ஆனால் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரும் அவர்களின் சூட்சும ரூபங்களில் பாபாவின் இதயத்தில் உள்ளார்கள். அவர்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல குழந்தைகள் தமது அன்பையும் நினைவுகளையும் இமெயில்கள், கடிதங்கள், செய்திகளின் மூலம் அனுப்பி வைத்துள்ளார்கள். பாப்தாதா அனைவருடைய அன்பையும் தனிப்பட்ட முறையில் அவர்களின் பெயருக்கு ஏற்ப பெற்றுள்ளார். அத்துடன் தனக்கு முன்னால் குழந்தைகள் அனைவரையும் பார்த்து பாப்தாதா தனது இதயத்தில் இந்த பாடலை பாடுகின்றார். ஆகா குழந்தைகளே ஆகா. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரிலும் நினைவு வெளிப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் செய்தியாளரிடம், அதாவது தாதி குல்சாரிடம் தனிப்பட்ட முறையில் இன்னார் தனது நினைவை அனுப்பி வைத்துள்ளார், இன்னார் தனது நினைவை அனுப்பி வைத்துள்ளார் என கூறுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு எண்ணம் தோன்றும் பொழுதே அந்த செய்தியானது பின்னர் கருவியின் மூலமாக பெறப்பட்டாலும் அன்பான எண்ணமானது கருவியின் மூலமாக செய்தி வருவதற்கு முன்னரே வந்துவிடுகிறது. இது சரிதானே? உங்களில் சிலர் உங்களின் நினைவை பெற்றுள்ளீர்கள் தானே? அச்சா, முதல் முறையாக வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் அனைவரும் சேவையில் முதல் முறையாக இங்கே வந்துள்ளீர்கள். அச்சா, பாப்தாதா கூறுகின்றார், நல்வரவுகள். இதில் நீங்கள் வருவதற்கான பருவ காலம். ஓகே, இப்பொழுது பேசுங்கள். இந்த முறை இந்தோர் பிராந்தியமே அனைவருக்கும் சேவை செய்துள்ளார்கள். ஒவ்வொருவரும் ஒரு கடுதாசி இதயத்தில் மேரா பாபா என எழுதி வைத்திருந்தார்கள். நீங்கள் மிக நன்றாக உங்களின் கைகளை அசைக்கின்றீர்கள். உங்களால் உங்களின் இதயங்களையும் அசைக்க முடியும். இப்பொழுது நினைவில் வைத்திருங்கள், ஒருபொழுதும் மேரா என்பதை மறக்காதீர்கள். நீங்கள் நல்லதோர் வாய்ப்பை பெற்றுள்ளீர்கள். பாப்தாதா எப்பொழுதும் கூறுவார், தைரியத்தை பேணுபவர்களுக்கு பாப்தாதா பல மில்லியன் மடங்கு உதவியை வழங்குவார். எனவே நீங்கள் தைரியத்தை பேணினீர்கள். அப்படித்தானே? நீங்கள் மிக நன்றாக செய்துள்ளீர்கள். இது இந்தோர் பிராந்தியம். பாபா சாக்கார் பாபாவின் ரூபத்தில் இருந்த பொழுது இந்தோர் பிராந்தியமே பாபா நினைத்த கடைசி இடமாகும். 1968 நிலையம் ஒன்றை திறப்பதற்கான தூண்டுதலை சாக்கார் பாபா கொடுத்த கடைசி இடம் இந்தோர் ஆகும். அது நல்லது.
நீங்கள் அனைவரும் மிக சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் தானே? நீங்கள் பொன்னான அதிர்ஷ்ட லாப சீட்டை வென்றுள்ளீர்கள். சேவை செய்வதற்கான முயற்சியை ஒரு பிராந்தியம் பெறும்போது சேவாதாரிகள் அனைவருக்கும் வருவதற்கான அனுமதி கிடைக்கிறது. இல்லாதுவிட்டால் அழைத்து வருவதற்கு உங்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஒதுக்கீடே வழங்கப்படும். எவ்வாறாயினும் இப்பொழுது எத்தனை பேர் உள்ளார்கள் என பாருங்கள். இதுவும் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் நல்லதோர் வாய்ப்பே ஆகும். நீங்கள் விரும்பிய அளவினரை அழைத்து வாருங்கள். எனவே நீங்கள் அனைவரும் குறுகிய காலத்தில் உங்களின் புண்ணிய கணக்கில் அதிகளவில் சேமித்துள்ளீர்கள். உங்களின் இதயபூர்வமாக யஜ்யத்திற்கு சேவை செய்வது என்றால் துரித கதியில் உங்களின் புண்ணிய கணக்கை அதிகரித்தல் என்று அர்த்தமாகும். ஏனென்றால் உங்களின் எண்ணங்கள், நேரம், சரீரம் மூன்றையும் நீங்கள் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துகின்றீர்கள். உங்களுக்குள் எண்ணங்கள் ஏற்பட்டால் அவை யஜ்ய சேவையை பற்றியதாகவே இருக்கும். நீங்கள் உங்களின் நேரத்தை யஜ்ய சேவைக்காக பயன்படுத்துகின்றீர்கள். அத்துடன் நீங்கள் உங்களின் சரீரத்தையும் யஜ்ய சேவைக்காக ஒப்படைத்துள்ளீர்கள். எனவே இது சேவையா அல்லது அதன் பலனா? நடைமுறை பலன் என்னவென்றால், யஜ்ய சேவை செய்யும் போது யாருக்காவது எந்த ஒரு வீணான எண்ணமும் ஏற்படாதா? யாருக்காவது இத்தகைய எண்ணங்கள் ஏற்பட்டனவா? நீங்கள் சந்தோஷமாக இருந்ததுடன் நீங்கள் அனைவரும் சந்தோஷத்தை பகிர்ந்தளித்தீர்கள். எனவே நீங்கள் இங்கே பொன்னான அனுபவத்தை பெற்றீர்கள். இந்த அனுபவத்தை தொடர்ந்து வெளிப்படச் செய்து நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை அதிகரியுங்கள். மாயையின் எவ்விதமான எண்ணங்கள் ஏற்பட்டாலும் உங்களின் மனம் என்ற விமானத்தில் சாந்திவனுக்கு வாருங்கள். உங்கள் ஒவ்வொருவரிடமும் உங்களின் மனம் என்ற விமானம் உள்ளதல்லவா? உங்கள் ஒவ்வொருவரிடமும் உங்களின் மனம் என்ற விமானம் உள்ளது. ஒவ்வொரு பிராமணருக்கும் பிறந்த நாள் பரிசாக மென்மையான மனம் என்ற விமானத்தை பாப்தாதா வழங்கியுள்ளார். இந்த விமானத்தில் நீங்கள் அதிகளவு முயற்சி செய்ய வேண்டியதில்லை. அதை பறக்கச் செய்வதற்கு எனது பாபா என கூறுங்கள், அவ்வளவுதான். உங்களின் விமானத்தை எப்படி பறக்கச் செய்வது என உங்களுக்கு தெரியும் அல்லவா? எனவே எப்பொழுது என்ன நடந்தாலும் மதுபனிற்கு வாருங்கள். பக்தி மார்க்கத்தில் 4 இடங்களுக்கு யாத்திரை செல்பவர்கள் தங்களை மிகவும் பாக்கியசாலிகளாக கருதுகிறார்கள். ஆனால் உங்களுக்கோ மதுபனில் 4 யாத்திரை ஸ்தலங்கள் உள்ளன. எனவே நீங்கள் இந்த 4 இடங்களுக்கும் நீங்கள் யாத்திரை செய்தீர்களா? நீங்கள் பாண்டவ் பவனில் 4 யாத்திரை ஸ்தலங்களையும் பார்த்திருக்கின்றீர்களா? யார் இங்கே வந்தாலும் அவர்கள் பாண்டவ பவனுக்கு செல்கிறார்கள். ஒன்று அமைதி கோபுரமே மகத்தான யாத்திரை. 2 பாப்தாதாவின் அறை, இதுவே அன்பு யாத்திரை. 3 குடில் ஸ்னேக் மிலன் யாத்திரை, அன்பென்னும் சிறிய ஒன்று கூடல். 4 சரித்திர மண்டபம். எனவே நீங்கள் அனைவரும் இந்த 4 இடங்களுக்கும் யாத்திரை செய்தீர்களா? எனவே நீங்கள் ஏற்கனவே மகா பாகியசாலிகள் ஆகிவிட்டீர்கள். உங்களால் இப்பொழுது எந்த ஒரு யாத்திரை ஸ்தலத்தையும் நினைவு செய்ய முடியும். நீங்கள் சில நேரங்களில் சிறிதளவு சோகமடைந்தால் குடிலுக்கு வந்து இதயபூர்வமாக உரையாடுங்கள். நீங்கள் சக்திசாலி ஆக விரும்பினால் அமைதி கோபுரத்திற்கு வாருங்கள். உங்களிடம் துரித கதியில் வீணான எண்ணங்கள் வருமாக இருந்தால் சரித்திர மண்டபத்திற்கு வாருங்கள். சமமானவர் ஆகுவதற்கான திட சங்கற்பமான எண்ணம் தோன்றினால் பாப்தாதாவின் அறைக்கு வாருங்கள், அது நல்லது. அனைவரும் இந்த பொன்னான வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். ஆனால் அங்கே வாழும் பொழுது நீங்கள் வாழும் இடத்தில் சதா இந்த பொன்னான வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அச்சா, நீங்கள் மிகவும் திறமைசாலிகள். கேட், அதாவது இதய நாடி நோய், அவர்கள் சாந்திவானில் மிக நல்லதோர் கருத்தரங்கை நடத்தினார்கள். நீங்கள் நன்றாக செய்தீர்கள். நீங்கள் உங்களுக்கிடையே மீட்டிங் நடத்தினீர்கள். இந்த பணி நடக்க வேண்டும் என்பது ஜனாதிபதியின் ஆசை. அவரின் ஆசைக்கு ஏற்ப தொடர்ந்து அவருடன் பணிபுரியுங்கள்.
தொடர்ந்தும் முன்னேறுங்கள். அத்துடன் உங்களின் நிகழ்ச்சியின் செய்திகளை பிராமண கூட்டங்களின் போது பகிர்ந்து அவர்களின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். முன்னர் சகல பிராமணர்களின் ஆலோசனையுடன் அது சக்தியால் நிரப்பப்படும். பணி நல்லது. தொடர்ந்து அதை செய்யுங்கள். தொடர்ந்து அதை பரப்புங்கள். தொடர்ந்து பாரதத்தின் சிறப்பியல்பை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் கடினமாக உழைக்கின்றீர்கள். நீங்கள் நல்லதோர் நிகழ்ச்சியை நடத்தினீர்கள். கேட் குழுவை சேர்ந்தவர்கள் பெரிய இதயத்துடன் இருந்தார்கள். அதற்காக பாராட்டுகள். அச்சா, இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகளிடம் ஒவ்வொரு முறையிலும் வருகின்ற இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் அந்த ஒன்று கூடலை பிரகாசம் ஆக்குகிறார்கள். அனைவரும் இரட்டை வெளிநாட்டவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு உற்சாகம் ஏற்படுகிறது. இரட்டை வெளிநாட்டவர்கள் அனைவரும் இரட்டை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் முன்னேறுகிறார்கள். நீங்கள் நடக்கவில்லை, ஆனால் பறக்கின்றீர்கள். அது அப்படித்தானே? நீங்கள் பறப்பவர்களா அல்லது நடப்பவர்களா? எப்பொழுதும் பறப்பவர்கள் நடப்பவர்கள் அல்ல, ஆனால் பறப்பவர்கள். உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, எவ்வாறாயினும் நீங்கள் இங்கே விமானத்தில் பறந்தே வர வேண்டும். எனவே உங்களுக்கு பறக்கின்ற பயிற்சி எப்படியும் உள்ளது. அது சரீரத்துடன் பறப்பது. இந்த பறப்பது மனதால் செய்வது. நீங்கள் நல்ல தைரியத்தை பேணி உள்ளீர்கள். பாருங்கள், பாப்தாதா வெவ்வேறு மூலைகளிலிருந்தும் தனது குழந்தைகளை கண்டு எடுத்துள்ளார். இது மிகவும் நல்லது. நீங்கள் இரட்டை வெளிநாட்டவர்கள் என்றே அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் ஆதியில் பாரதத்தை சார்ந்தவர்கள். எனவே நீங்கள் எங்கே ஆளப்போகின்றீர்கள்? நீங்கள் பாரதத்திலேயே ஆளப்போகின்றீர்கள். அப்படித்தானே? எவ்வாறாயினும் நீங்கள் சேவை செய்வதற்காக 5 கண்டங்களுக்கும் சென்றுள்ளீர்கள். 5 கண்டங்களிலும் வெவ்வேறு இடங்களில் நீங்கள் அதிகளவு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் மிக நன்றாக சேவை செய்கின்றீர்கள். நீங்கள் தடைகளை அழிப்பவர்கள் தானே? ஏதாவது தடை வரும் பொழுது நீங்கள் பயப்பட போவதில்லை அல்லவா? என்ன நடக்கிறது? ஏன் இது நடக்கிறது? இல்லை, என்ன நடக்கிறதோ அது எமது தைரியத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறையாகும். அது எங்களை பயம்புறுத்துவதற்காக அல்ல, ஆனால் எமது ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிப்பதற்கான வழிமுறையாகும். நீங்கள் இதில் பலம் வாய்ந்தவர்கள் தானே? நீங்கள் பலமானவர்களா அல்லது நீங்கள் சிறிது பலவீனமாக இருக்கின்றீர்களா? இல்லை, பலவீனம் என்ற வார்த்தையை நீங்கள் விரும்பவில்லை. நீங்கள் பலசாலிகள். நீங்கள் பலசாலிகளாக இருப்பீர்கள். பலசாலிகளாக இருப்பதன் மூலம் நீங்கள் தந்தையுடன் வீட்டிற்கு திரும்பி செல்வீர்கள். அச்சா, தாதி ஜானகி அவரின் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தை முடித்து திரும்பி வந்திருந்தார். அவர்கள் அதிகளவு நினைவை அனுப்பியுள்ளார்கள். பாப்தாதா அவர்களின் செய்தியை இமெயில் மூலம் பெற்றார். தற்காலத்தில் பெரிய நிகழ்ச்சிகள் ஏற்கனவே பூர்த்தியாகிவிட்டதை போல் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் அவற்றை எப்படி செய்வது என கற்றுள்ளீர்கள். சேவைக்காக வசதிகளை பயன்படுத்துகின்ற மிக நல்ல நடைமுறையை நீங்கள் இப்போது செய்கின்றீர்கள். ஆஸ்திரேலியா முதல் இலக்கத்தில் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். ஆனால் UK இப்பொழுது சிறிது முன்னே செல்கிறது. எவ்வாறாயினும் ஆஸ்திரேலியா ஆரம்பத்திலிருந்தே முதல் இலக்கத்தை பெற்றுள்ளது. இப்பொழுது ஆஸ்திரேலியா முதல் இலக்கத்தில் வர வேண்டும். UK 2ஆம் இலக்கத்தில் இருக்காது, அதுவும் முதல் இலக்கத்திலேயே இருக்கும். பாப்தாதா ஆஸ்திரேலியாவின் பழைய குழந்தைகளை நினைவு செய்கின்றார். அத்துடன் பாப்தாதாவின் அதி அன்பிற்குரிய குழந்தையான நிர்மல் ஆசிரமத்தையும் நினைக்கின்றார். நீங்கள் அவரை நிர்மலா தீதி என்று அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவரை தீதி என்று அழைக்கின்றீர்கள் தானே? ஆரம்பத்திலிருந்தே பாப்தாதா அவருக்கு நிர்மல் ஆசிரம் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளார். ஆத்மாக்கள் பலரும் ஆதாரத்தை பெற்று தந்தைக்கு சொந்தமாகும் ஆசிரமம். அவர்கள் இப்பொழுது தந்தைக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் தொடர்ந்து அவருக்கு சொந்தமாக இருப்பார்கள். எனவே ஆஸ்திரேலியாவின் ஒவ்வொரு குழந்தைக்கும் விசேஷமான நினைவுகள். அவர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் தானே? ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள்.
மிகவும் நல்லது. அவர்களிடம் நல்ல உற்சாகம் உள்ளது. அவர்கள் உலகிற்கு சேவை செய்வதற்காக அதிக அளவு ஆயத்தங்களை செய்கிறார்கள். உங்களுக்கு பாப்தாதாவின் உதவி கிடைத்துள்ளது. அத்துடன் உங்களுக்கு வெற்றியும் கிடைத்துள்ளது. அச்சா, இப்பொழுது உங்களிடமுள்ள திட சங்கற்பமான எண்ணம் என்ன? இப்பொழுது வெற்றி உங்களின் பிறப்பு உரிமை. வெற்றி உங்களின் கழுத்து மாலை என்ற எண்ணத்துடன் அமர்ந்திருங்கள். இந்த நம்பிக்கையுடனும் ஆன்மீக போதையுடனும் இந்த அனுபவத்தின் சுரூபங்களாக அமர்ந்திருங்கள். அச்சா, பாபா அபியாசத்தை செய்வித்தார். கவலையிலிருந்து விடுபட்டுள்ள எங்குமுள்ள கவலையற்ற சக்கரவர்த்திகள் அனைவருக்கும், துன்பமற்ற தேசத்தின் சக்கரவர்த்தியின் ரூபத்தில் சதா ஸ்திரமாக இருக்கும் குழந்தைகளுக்கும், சகல பொக்கிஷங்களால் நிறைந்திருப்பதுடன் உலகிலேயே அதி செல்வந்தர்களாக இருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும், ஊக்கம் உற்சாகம் என்ற இறக்கைகளுடன் சதா பறக்கும் ஸ்திதியில் உள்ள குழந்தைகளுக்கும், பாப்தாதாவிற்கு சமமாக இருந்து சம்பூர்ணத்தை நெருக்கமாக கொண்டு வரும் குழந்தைகளுக்கும், பாப்தாதாவின் அன்பும் நினைவும் இதயபூர்வமான நல்லாசிகளும் பாக்கியத்தை அருள்பவரின் ஆசீர்வாதங்களும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் அருள்பவராகவும் பாக்கியத்தை அருள்பவராகவும் ஆகி உங்களின் பலவீனங்களை தானம் செய்வதன் மூலம் அவற்றை முடித்து விடுவீர்களாக. பக்தி மார்க்கத்தில் உங்களிடம் ஏதாவது குறைந்தால் அதை தானம் செய்யும்படி உங்களை கேட்பது ஒரு வழக்கமாக உள்ளது. அதை நீங்கள் தானம் செய்வதன் மூலம் அவ்வாறு கொடுப்பது பெறுகின்ற ரூபம் ஆகிவிடும். எனவே எந்த ஒரு பலவீனத்தையும் முடிப்பதற்கு அருள்பவராகவும் பாக்கியத்தை அருள்பவராகவும் ஆகுங்கள். நீங்கள் மற்றவர்களை ஆதரிப்பதற்கு கருவியாகி அவர்களுக்கு தந்தையின் பொக்கிஷங்களை கொடுத்தால் பலவீனங்கள் தானாகவே அப்பால் சென்றுவிடும். உங்களின் அருள்பவரின் மற்றும் பாக்கியத்தை அருள்பவரின் சக்தி வாய்ந்த சமஸ்காரங்கள் வெளிப்பட வேண்டும். அப்பொழுது உங்களின் பலவீனமான சமஸ்காரங்கள் இயல்பாகவே முடிவடைந்துவிடும். ஸ்லோகம். தொடர்ந்து உங்களின் மேன்மையான பாக்கியத்தின் புகழை பாடுங்கள், உங்களின் பலவீனங்களை பற்றி அல்ல. அவ்யக்த இஷாரா. ஓர் இலகு யோகி ஆகுவதற்கு இறை அன்பை அனுபவம் செய்பவர் ஆகுங்கள். நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் நேசிப்பவர் விரும்புவதையே செய்வீர்கள். தந்தை தனது குழந்தைகள் குழப்பமடைவதை விரும்புவதில்லை. ஆகவே ஒருபோதும் நான் என்ன செய்வது, சூழ்நிலை அப்படி இருந்தது, இதனாலேயே நான் குழப்பமடைந்தேன் என கூறாதீர்கள். ஏதாவது குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு முன்னால் வந்தாலும் நீங்கள் உங்களின் ஸ்திதி குழப்பம் அடைய அனுமதிக்க கூடாது. உங்களின் இதயபூர்வமாக பாபா என கூறி அந்த அன்பில் திளைத்திருங்கள். ஓம் சாந்தி.